ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர்ஸோட டெஸ்க்ல வந்து இந்த மவுஸ் உங்களால பார்க்க முடியும். அப்புறம் ப்ரோ நீ யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினைச்சு நான் யூஸ் பண்றேன். இதுதான் லாஜிடெக்கோட MX Master 3S. இப்போ ரீசெண்டா வந்து 4 வரைக்கும் வந்துருச்சு. இதை வாங்க வைக்கிறதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிட்டு சில முட்டுகள் இல்லைன்னா வந்துட்டு இந்த ரீசன்லாம் இருக்குல்ல வாங்கலாமே அப்படின்னு சொல்லி என்னை நானே மனசை தேத்திக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துல வந்து வாங்கும் போது ஒரு மாதிரி ஓவர் பிரைஸா தெரிஞ்சது. பட் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பழகிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். உண்மையாலே அந்த இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஆப்ஷன்ஸ், இவன் எதுக்காக இவ்வளவு காசு வாங்குறானோ அந்த ஆப்ஷன் எப்ப அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அது நிறைய இருக்கு, இருந்தாலும் 1-2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோல் பண்ற அந்த வீல் சுத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சவுண்ட் பாருங்க. 2 மானிட்டர் யூஸ் பண்றேன். ஃபுல் டைம்லைன் நான் ஃபுல் ஜூம்ல வச்சிருக்கும் போது டைம்லைன்ல மூவ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்டா இருந்தது. இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த DPI. ஆனா அந்த பழைய மவுஸ்ல 5000 DPI அப்படிங்கிறது இதுல வந்து ஒரு 2500 இருந்து 3000 DPI வச்சனா அதோட ஸ்பீட் வந்து ரேஞ்ச் வந்துருது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம டுயல் மானிட்டர் செட்டப். இந்த மானிட்டர்ல இருந்து அந்த மானிட்டர் போகணும்னா நீங்க ஒரு 1000-2000 DPI வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு தேய்க்கணும். இங்கிட்டு இருந்து இங்கிட்டு கையை மூவ் பண்ணணும், இங்கிட்டு கையை இழுக்கணும். ஒரு 3000-4000 அதுல வைக்கும் போது கையை அப்படியே லைட்டா இங்கிட்டு இருந்து இப்படி தூக்கணும்னா போதும், அங்க போய் நிற்கும் மவுஸ். இங்க இருந்து இப்படி கொண்டு வந்தா இங்க வந்து நிற்கும். அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. இது எல்லாத்துக்கும் கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் ஒரு விஷயம், சாஃப்ட்வேர் கஸ்டமைசேஷன்ஸ் அல்டிமேட். என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களோ அதுவே சென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஷார்ட்கட்ஸ் அதுவே மாத்திக்கும். ஆனா இவ்வளோ ஆப்ஷனும் எனக்கு ஒரு 5 to 6K எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தது. 10K எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஆனா சாஃப்ட்வேர்ல ஒரு அப்டேட்டை கொடுத்தான், ரிங்னு சொல்லி, கண்ட்ரோல் ரிங்கா இல்ல ரிங்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்தது. வேற மாதிரி அது. அதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கிற இன்டர்னல் ஆப்ஷன்ஸை ஒரு ரிங்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் லைவா யூஸ் பண்ணி காட்டி உங்களுக்கு பண்றேன். ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்றீங்க நான் மட்டும் தான் இந்த மவுஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சும்மா வந்துட்டு ப்ரோ சும்மா ரஃபா தான் ப்ரோ பண்ணுவேன் எடிட்டிங்லாம் அப்படின்னா இது இட்ஸ் நாட் ஃபார் வொர்த். கம்ப்ளீட் ப்ரொடக்டிவிட்டிக்கு நான் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஆனா நான் நினைக்கிற அளவுக்கு யாரும் கண்டென்ட் பண்ணல இது வரைக்கும். ஒரு ஃபுல் டைம் எடிட் இருக்கு, இது உண்மையிலே சூப்பரான மவுஸ். இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் சென்ட் யூ DM. Thanks for watching this video.